பகவான் பார்வதிக்கு தெரியாமலே வருகின்றார். பார்வதிக்கு தெரியாமல் அந்த தோண்டாத மணிவிளக்கு அப்படி தோண்டி விடுகின்றார். தோண்டாத மணிவிளக்கை தோண்டியவர் விடக்கூடிய நேரம் முத்து போரி 3 சுடரானது அந்த பார்வதியின் முந்தானையிலே வந்து விழுகின்றது. அப்படி விழுகின்ற போது சரி அந்த பார்வதியின் முந்தானை இருக்கு பாத்தீங்கன்னா முந்தியேந்தி தவிர்ந்த பார்வதிக்கு முந்திக்கரமாக இருந்தது. அப்படியான குழந்தை கிடைத்து விட்டது என்று ஊட்டி பிடித்தாள் பார்வதா தேவி. ஓடி ஆசை வருகின்றார். பாத்தீங்கன்னா குழந்தையை பார்க்கணும் இல்ல? ஆமா, குழந்தை கிடைச்சிருச்சு. எனக்கு குழந்தைக்கு மதத்தை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தது. கையிலே வந்தவள் அம்மையானவள் அந்த மத்தியை விரித்து பார்க்கிற போது பிறந்தவள் பார்க்கக்கூடிய நேரம் இப்படி இருக்கிறது பாருங்க. கையும் இல்லை காலும் பிடித்து வந்து பார்க்கக்கூடிய நேரம் முந்தானை விரைத்து பார்க்கிற போது அங்கே கையமில்லை காரமில்லை கண்மூக்கு செவியமில்லை நல்ல குழவி போட்டு அங்கே இங்கே உருண்டு விடுகிறது. ஆமா, பார்த்தார் பகவான். பார்த்தா பார்வதி பார்க்க என்னது இது? பார்வதா தேவியானவளுக்கு பார்த்தவள் நினைக்கின்றார். சுவாமி முகம் எங்க இருக்கு? சுவாமி உங்களிடத்தில் பிள்ளை வரம் தானே கேட்டு வந்தேன். முண்டத்தை கொடுத்து விட்டீர்களே சுவாமி. நான் மகள் விவரம் கேட்டதற்கு முண்டங்களை கொடுத்திருக்கின்றீர்களே. வைத்து நான் கொஞ்சம் விளையாட முடியுமா சுவாமி? இந்த பாரு, இந்த குழந்தைகளை பார்க்கலாம் என்று பகவான் பார்க்கும்போது அங்க முண்டமா அப்படி உருண்டு இருக்குது. சரி பார்வதி, என்ன சுவாமி? கவலைப்படாதே, இந்த குழந்தைகளை நான் உனக்கு ஒருவடைத்து நான் கொடுக்கின்றேன். அப்படி ஆகட்டும். அப்படி என்று சொல்லி பிரம்ம தேவனை வரவழைத்தார். பிரம்ம தேவனை பார்த்து சொல்லுகின்றார், ஐயா 3 குழந்தைகளுக்கும் உருவடைத்து போடுங்கள் என்றார். அப்படி என்று சொன்னவுடனே பிரம்மதேவன் உருவடைத்து கொடுக்கின்றார். உயிர் கொடுத்தார் சிவபெருமான். உருவடைத்து உயிர் கொடுத்திருக்கும் நேரம் 3 குழந்தைகளை பார்க்கின்றார்கள். பார்க்கின்ற போது வைக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது முண்டமாக உருண்டபடியால் அந்த குழந்தைக்கு முண்டன் என்று ஒரு பெயர் கொடுத்தார். சுடலை முண்டன் என்று பெயர் கொடுக்கிறார்கள். மாயமாகவே பிறந்த காரணத்தினாலே மாயாண்டி சுடலை என்று பெயர் கொடுத்து இன்னொரு முண்டத்திற்கு வனப்பே
பேச்சி அம்மை என்று பெயர் கொடுத்தார்கள். பேச்சி அம்மை என்று சொல்லி பேர் கொடுக்கின்றார்கள். அழகாகவே 3 குழந்தைகளையும் சரி சத்திரமஞ்ச தொட்டிலே கிடத்தி ஆதிபராசக்தி தாலாட்டி ஓராட்டி உடலை ஈசனை வளர்த்து வருகின்றார். வளர்ந்து வரக்கூடிய நாளையிலே ஒரு நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வருகின்றது. வெள்ளிக்கிழமை பார்வதா தேவி அந்த சுடலை ஈசனுக்கு பாலமரம் கொடுத்து தொட்டிலே கிடத்தி உறங்க வைத்திருக்கின்றார். பகவான் வழிகளுக்கு சென்றிருக்கின்றார். பார்த்தா சுடலை ஈசன் நினைக்கின்றார். கைலாச மலையிலே இருக்கவா பிறந்தும் பூலோகம் செல்ல வேண்டும், வரங்கள் வாங்க வேண்டும். அப்படியானா பாலமிர்தம் உண்டோம் என்று சொன்ன கடவுயிறு கூட நிறையாது. தாய் அமிர்தம் உண்டோமானால் தாழ்நீர் நிறையவே நிறையாது. சுட்டகாண்டு போக வேண்டும், சுட்ட பிணம் திங்க வேண்டும். அப்படி என்று நினைக்கிறார் பாருங்கள். நாம சுடுகாடு போக வேண்டும், சுட்ட பிணம் தின்ன வேண்டுமானால் வெள்ளிக்கிழமை நாம் என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? மையானம் போக வேணும், போக வேணும், மாயாண்டி சுடலை நினைத்தார். வெள்ளிக்கிழமை இடுகாடு சுடுகாடு போக வேண்டும் என்று வேட்டைக்கு நாமல் போகுது. அந்த மையான போக வேணுமையானால் நாமல் கூரத்தை மாற்றி குழந்தையாக போகக்கூடாது. அப்படி என்று சொல்லி சுடலை ஈசனானவர் செய்கிறார் பாருங்கள். கச்சையது கச்சையது வரிந்து கத்தை புகையோடு புகையாக போய் பார்க்கின்றார். சாப்பிட வேண்டும் என்று வலதுகாலை மண்டியிட்டார். வலதுகாலை தானேட்டி ஓட்டத்தை பிரித்தார். மன்னரந்த மாயாண்டி தலைமாடு வேகமன்னை கால்மாட்டை பிரித்தெடுத்தார். தலைமாட்டை பிரித்தெடுக்கிறார். பிச்சு பிச்சு தின்னவாராம் வேகனுக்கு விருந்தளித்தார். சிலபினத்தான் தொங்கமாலை போட்டு தொங்கம் தொங்கன்னு ஆடிட்டு ஆடிக்கொண்டிருந்த அப்பன் மாயாண்டி சுடலீசன் ஈரங்குலை தாமரைக்கால் அப்படியே எடுத்து சாப்பிட்டார். இந்த சுடுகாட்டிலே வந்த பேச்சி அம்மையும் சுடலீசனமாகவே மந்தமாகவே சாப்பிட்டவர்கள் அப்படியே மறுபடியும் குழந்தையாக வந்து மறுபடியும் தொட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி உறங்கக்கூடிய நேரம்
சரி. குழந்தையாகவே இருந்த சுடலை ஈசன் சரி. கூக்குரலை தருகின்றார். குழந்தை அழுகின்ற போது பார்த்தாய் பார்வதி. அழுகுரல் ஓசை கேட்டால் அவனை அழுகிறார் சக்தி. இப்போ பார்வதி மட்டும் இல்லாமா, ஆமா, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாய் அழுதாலும் அந்த தாயால பொறுக்க முடியுமாம்மா? உடனே ஓடி வந்து குழந்தை எடுத்து தொட்டி எடுத்து முத்தி முத்தமனம் கொடுத்து தாளாட்டி பாலமிருதம் கொடுப்பாங்க. பிள்ளைக்கு வயிறு பசிக்குமோன்னு சொல்லி அது வந்து இந்த பாரதா தேவியானவள் அந்த பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வருகின்றார். குழந்தையை அப்படி தொட்டு தூக்குகின்ற போது பிள்ளையுடைய மேனியெல்லாம் என்னமா இருக்கிறது? அங்கே பார்க்கக்கூடிய நேரம் பாருங்கள், பிள்ளை திரு மேனி எல்லாம் மேனி அடிக்க கண்டால் அடிக்க கண்டால் சுடலை ஈசன் குழந்தையாக அழுத குரலை கேட்டு பார்வதா தேவி ஓடி வந்து குழந்தை எடுத்தார். குழந்தையை தொட்டு தோல்கின்ற போது முகத்தோடு அழைக்கும் நேரம் பிள்ளை திருமீனி எல்லாம் பிணவாடை அடக்கி சபவாடை பிணவாடை மைந்த மீது அடிப்பதை கண்டார். அதிர்ச்சி வந்தாள் பார்வதி. ஓரோரு குழந்தைகளை தூக்கி கொண்டு வருகின்றார். சுவாமி பாருங்கள், நான் பிள்ளைகளும் கேட்டேன். சரி, இப்படி ஒரு பிணம் தண்ணி எனக்கு குழந்தையாக கொடுத்து விட்டீர்களே. பிணம் தண்ணியா? ஆம் சுவாமி. என்னமா சொல்லுகிறோம் கேட்டதற்கு மாண்ட பிணம் தின்னும் குழந்தையை கொடுத்து விட்டீர்கள். என்ன சொல்லி கொண்டிருக்கிறாய்? ஆம் சுவாமி. என்ன சொல்லி? சுவாமி, பிள்ளைக்கு மீனியில பிணவாடு அடிக்கிறதா? ஆமா பார்வதி. இனிமேலும் இந்த சுடலை ஈசனை நாம் எங்க வைத்தோம் என்று சொன்னார். பகவான் சொல்லுகின்றார், பார்வதி இதற்குத்தான் குழந்தை வர வேண்டாம் என்று சொன்னேன். வேண்டாம் சொன்ன கேட்டாயா? கேட்டாயா? இப்பொழுது நாம தான் அனுப்பப்பட வேண்டியிருக்கிறது. குழந்தை வேண்டும் வேண்டும் என்று கேட்டாய். குழந்தை கொடுத்தேன். சரி, இப்போது இந்த குழந்தை மையானம் சென்று விட்டார். சரி, ஆகையினால் மையானம் சென்றபடியால் மாமிசத்தை கலந்து விட்டார் மாணிக்க கையிலே. அதனால இவனை இனிமே நாம இந்த கைலாச வரையில் வைக்க கூடாது. வைக்கலாமா? வைக்க கூடாது. கூடாது. அப்படி என்று பார்த்தார் பகவான். அந்த சுடலை ஈசனை அழைத்து சொல்லுகின்றார். சுடலை ஈசனை அழைத்து என்ன சொல்லுகின்றார்? மகனை மாயாண்டி, அப்பா, அதாவது மாணிக்க கையிலே நீ மாமிசத்தை கலந்து விட்டாய். இனிமேல் இந்த கைலாச மலையில் நீ இருக்க முடியாது. அப்பா, நீ பூலோகம் போக வேண்டும். அப்பா, பூலோகம் போக வேண்டுமானால் எனக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் தர வேண்டும். வரங்கள் வேண்டுமா? ஆமாப்பா. என்ன வரங்கள் வேண்டும்? எனக்கு நிறைய வரங்கள் வேண்டும். சரி, கொல்லவரம் வெல்லவரம் கொலைப்படிகள் செய்யவரம், மாறிகளை சூழிகளை பச்சைப்பிள்ளை தாசிகளை ஈனாத மரடிகளை இனவனமாய் உரைக்க வர வேண்டும். சரிதான். மாந்திரவாதி குடும்பத்தை நான் அழிக்க வர வேண்டும். சரி, அது மட்டுமல்லப்பா, கன்னியாகுமரியிலே சென்று குமரி பகவதியால் வாசலில் கொடிமரமூட்டிலே பூசை கொள்ள வேண்டும். அப்படி மாந்திரவாதி குடும்பங்களை நான் அழைக்க வேண்டும். சிவனப்பேரியிலே நான் பூஜை கொள்ள வேண்டும். அதாவது எல்லா இடங்களிலும் பூஜை கொண்டு நான் பூலோகம் போய் வருகின்றேன். சரி, நீங்கள் வரம் கொடுத்தால் மட்டும் போதாது, தந்தவரம் தவறாக இருக்க வேண்டும். சரி, கைலாசம் அமரையிலே எனக்கு நீங்கள் முதல் பூசை போட்டு கொடுங்கள். ஓஹோ, முதல் பூஜை நான் போட்டு கொடுத்தா நீ வாங்கிட்டு போக வேண்டும். அப்படி என்று சொன்னவுடனே பார்த்தார் பகவான். சரி, மகனாகிய மாயாண்டிக்கு அழகாகவே பூஜை போட்டு கொடுக்க வேண்டும் என்று தேவாரை வரவழைத்து சொன்னவுடனே தேவாதி தேவர்கள்
அந்த சுடலை ஈஸ்வனுக்கு பூஜைக்கு கொடுக்கின்றார்கள். எங்கிரியான சிவங்கருக்கு சிவன் குடத்துக்கு மேலே குடனாலே குண்டவர் சாப்பிடுவார். கரும்பு கருக்கு முகடும் சக்கரை புனகு எருமை சம்பளம் எருமை கொண்டவர் ஆட்சி வீச்சு நரி கொழுந்த வாரி சதிக்கு வைக்கிற கருக்கு நரிடம் சந்தன சிறந்த மல்லிகை என்னையும் ஒரு குட்டியை வந்தாய் அழைத்து வைத்தனர் பாருகிட்ட விரைய பூசை சுடலை முண்டனே தள்ளுவா சிவரவேரி சுடலை மாயாண்டி சுடலைக்கும் பேச்சியம்மனுக்கும் எட்டாத வீடம் போட்டு வைத்து உச்சி மாலை தான் சாற்றி கும்ப குற வைத்து பூஜை போட்டு கொடுக்கின்றார்கள். அழகாக ஒரு பெரிய மலை போல் பெரிய படப்பு போட்டு கொடுக்கிறார். மாயாண்டி சுடலைக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பாக விடைத்தார்கள். அழகாகவே கருங்கிடா கருங்கோழி என்று அத்தனையும் வெட்டி அங்கே நடவலி கொடுக்கின்றார்கள். சரி எல்லாம் பூஜை போட்டு கொடுத்து தெய்வக்கணியான் வந்து தெய்வத்தை உதிரமிட்டு நாக்கு வெட்டி உதிரமிட்டு தர வேண்டும் என்றால் சுடலை ஈஸ்வரன் தெய்வக்கணியானை பிறவி செய்தார்கள். தெய்வக்கணியான வந்து பூசைத்து கொடுக்கின்றார். புத்தி திணி தோன்றி நிதித்து எனவே கட்டி